நீங்கள் இந்த ரெட்டைவால் குருவியை பார்த்துருக்கீங்களா? இல்லை இனிமேல் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கங்க, இது அதிபயங்கரமான புத்திசாலி. அது மட்டும் கிடையாது, ரொம்பவே தன்னுடைய அளவுக்கு மீறின வீரம் உடைய ஒரு பறவை. இந்த பறவைகளை சுற்றி பல பறவைகள் கூடு கட்டும் ஒரு பாதுகாப்புக்காக. இதெல்லாம் என்ன, இந்த பறவையோட வாழ்வியல் என்ன, பல சுவாரஸ்யமான தகவல்களோட இன்னைக்கு பார்த்துடலாம். இந்தியா, இலங்கை, சீனாவின் சில பகுதிகள்னு தெற்காசிய பகுதிகளில் இந்த பறவை பரவலாக காணப்படுது. இதனுடைய ஆயுட்காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 5-7 வருஷங்கள் கூட வாழக்கூடியது தான். இந்த கரிச்சாம்பறவையோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி ஒரு கூடு கட்டி அந்த கூட்டில் பெண் பறவையானது 3-5 முட்டை வரைக்கும் இடுறாங்க. கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 17 நாள் வரைக்கும் மாற்றி மாற்றி 2 பறவைகளையுமே அடைகாத்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகளுக்கு ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே இரை எடுத்துகிட்டு வந்து ஊட்டி வளர்க்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் வரைக்குமே இது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கைகள்லாம் முளைச்சி பறக்கிற நிலைக்கு வர ஆரம்பிக்கும். 3 வாரத்துக்கு அப்புறம் கூட்டை விட்டு கொஞ்சம் தூரம் பறக்க ஆரம்பிக்கும். அப்பவும் இந்த ஆண் பறவை பெண் பறவை ரெண்டுமே பாதுகாப்பு கொடுத்து அரவணைச்சு வளர்க்க ஆரம்பிக்கும். முழுமையாக பறக்கிற நிலை வந்தோடனே இது தனிச்சு வாழ ஆரம்பிக்குது. இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புழுக்கள், பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் அப்படின்னு தாவர வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பல பூச்சிகளை வேட்டையாடுறதே இவங்க தான். இந்த பறவை ரொம்பவே புத்திசாலியானதான் சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இது வேட்டையாடும் பொழுது இதனுடைய கண்கள் ரொம்பவே கூர்மையாக இருக்கும். கிட்டத்தட்ட பறந்துக்கிட்டேவும் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் ஓய்வாக அமர்ந்துக்கிட்டும் இந்த மாதிரி வேட்டையாடும். அது எப்படின்னா, இது ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போகும்போது அந்த மாடு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மாடு நடக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், வெட்டுக்கிளிகள் இதெல்லாம் பயந்துட்டு பறக்கும். அப்போது மறுபடியும் போய் கீழே போய் அதை பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த கால்நடையோட முதுகில் உட்காந்துக்கிறோம். இப்படியும் வேட்டையாடுவாங்க. அது மட்டும் இல்லை, எங்கேயாவது தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு தீ எறிகிறனால அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பயந்து வேறு பக்கம் தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த இடத்த விட்டு மறைவிலேருந்து வெளியே போவாங்க. அங்கேயும் வேட்டையாடுவாங்க இவங்க. இன்னும் சில நேரங்களில் பயங்கர சேட்டை பிடிச்சவங்க. அதாவது இந்த பறவைகளுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும். மற்ற பறவைகள் மாதிரியேவும் ஒரு சில பறவைகளோட குரலை இது எழுப்பக்கூடியது. சின்ன சின்ன பறவைகள்லாம் பருந்துக்கு பயப்படும். ஏன்னா பருந்து அந்த சின்ன சின்ன பறவைகளை வேட்டையாடிடும். இந்த நம்மால் கரிச்சாம்பறவை இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சின்ன சின்ன பறவைகள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த பருந்தினுடைய ஒளியை ஏற்படுத்துவாங்க. உடனேவும் பருந்து தான் வந்துருச்சு அப்படின்னு அந்த தான் வேட்டையாடிய இதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் பறந்து போகும். அப்போ போய் அதையும் வேட்டையாடுவாங்க. சரி, வளர்ச்சிக்கு மீறின தைரியம் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது மற்ற பறவைகள்லாம் வேட்டையாடிகள் வந்தால் தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் இவங்க எதிர்த்து சண்டை போடுவாங்க. எப்படின்னா, இப்போது இந்த பறவையினுடைய குஞ்சுகளை வேட்டையாட பருந்துகளோ கழுகுகளோ இல்லை காகங்களோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது முன்னாடி நின்று அந்த பறவைகளை அதனுடைய அளவிற்கும் இதனுடைய அளவிற்கும் ரொம்பவே வேறுபாடு இருக்கும். இதனுடைய வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டோம்னா தலையிலேருந்து வால் வரைக்கும் 28 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். ஆனால் இப்போது ஒரு பருந்தோ ஒரு கழுகோ எடுத்துக்கிட்டோம்னா இதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். ஆனாலும் இதனுடைய குஞ்சுகளை வேட்டையாட வருது அப்படின்னா அது கூட நேரடியாக எதிர்த்து சண்டை போட்டு அதை துரத்தி விடுற அளவுக்கு தைரியசாலி தான் இந்த பறவைகள். அது என்ன பெரிய பறவைகள், மனிதர்களாகிய நம்ம போனாலேயும் அதனுடைய கூட்டுக்கு பக்கத்தில் போனால் நம்மளையே கொத்த நம்மளையே விரட்டி விட முயற்சி பண்ணும். இப்படி அதிகமான தைரியம் இருக்கிறனாலேயும் சின்ன சின்ன பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா இந்த கரிச்சாம்பறவையினுடைய கூட்டின் அருகே தன்னுடைய கூடுகளையும் அமைக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய பறவை வேட்டையாடக்கூடிய பறவை வந்தாலுமே இந்த கரிச்சாம்பறவை அதனுடைய கூட்டிற்கு அருகேயே எங்கேயுமே இருக்க விடாது. அதனுடைய கொத்தி அதை விரட்டி விட்டுரும். இந்த ஒரு பாதுகாப்பிற்காக மற்ற சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே இந்த கரிச்சாம்பறவையை தேடி இதனுடைய பாதுகாப்பிற்காக இந்த கூட்டின் அருகே கூடு கட்டும்.